சேர்ஸ் என்ன சேர்ஸ் இருக்கு. உறுப்பினர்கள் மாவட்ட உறுப்பினர் அனைவரும் அவர் முன்னிலையில் இந்த துணை நீங்க எல்லாரும் அப்படியே உட்கார நானும் மட்டும் பண்ணிக்குவோம். 2 யாரும் 3 4 4 6 7 8 11 அப்படியா வெயிட் பண்ணுங்க. யாருக்கா பார்த்துல நீங்க அப்ப பின்னால உட்காருங்கம்மா. தயவுசெய்து பின்னால பாருங்க. லைன் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கேளுங்க. ஜெராக்ஸ் எடுத்துனாலும் தயவுசெய்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக்ல உட்காந்துருங்க. தயவு செய்து எழுந்திருக்க வேண்டாம். அப்படியே உட்காந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். கும்பல டேபிள் கேட்டு கும்பல் இருக்கக்கூடாது. லைன்ல உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. உட்காருங்கம்மா. லேட்டா திருப்பி சீட்டு மாறும். உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். குழந்தைய வச்சிருக்காங்க. குழந்தைய லைன்ல உட்காருங்க. அடுத்த 20-30 பேர் லைன்ல உட்கார வைங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து அனைவருக்கும் வந்து எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு 43 சாலைகள் 13 துறை எல்லாமே வந்துருக்கு. குறிப்பாக வந்து பல்வேறு துறையில் வந்து இப்போ அந்தந்த வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு மாதிரி தலைவர் சொல்லியிருக்காங்க. நேற்று தலைவர் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் தான் நீங்கள் அம்பத்தூரில் வந்து 70 வசதிகள் இருக்கணும். 70 மற்ற மாவட்டத்தில் வந்து சார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து நிறைய பயன்படணும் அப்படின்ட்டு எங்களெல்லாம் வந்து தலைவர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து நீங்கள் வந்து குறிப்பாக மேலே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை தான் நிறைய பேர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அது மட்டும் எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 25 கவுண்டர். ஏன்னா நீங்கள் அனைவருக்கும் வேகமாக அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதான் பண்ணுறோம். அதனால் யாரும் மூலிகைச்சு நம்ம அதை பண்ணுறோம். லைனாக பண்ணணும். இன்னைக்கு என்ன ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த இதில் கவுண்டர் பேரில் வந்து உங்களுக்கு பேச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு உடனே கிடைக்கல அப்படின்றதான் நீங்கள் கவலைப்படுறாங்க. ஆனால் அனைவருக்கும் தகுதி உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த முறை வந்து நம்ம உரிமை தொகை கிடைக்குன்ற மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மகிழ்ச்சியோட உங்களுக்கு கிடைத்த எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அம்பத்தூரில் இருக்க நாங்கள் நிர்வாகிகள்லாம் வந்து உங்களுக்கு எந்த வகையில் கிடைக்குமோ அதில் போயிட்டு நிச்சயமாக செய்வோம். அது கிடைக்கிறது சொல்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல துறையை ஏற்படுத்துவாங்க. அதனால் இந்த முகாமை பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு பாருங்கள். உங்களுக்கு தேவையானது என்ன சொல்கிறீங்க அது நாங்கள் ஒரு பூர்த்தி செய்வது நாங்கள் நன்றி.
மொபைல் தான் தெரியுது. சொல்லணுமா இல்லையா குழந்தை நீங்க ஒரு 1 ஹவர்ல வரோம்னு சொல்லிடுறேன். இல்லை சார், இன்னைக்கு இந்த கலைஞர் மரத்தில் கொடுக்குறாங்க. திருமதி சாந்திநாத் பெற்றுக் கொள்கிறார். அடுத்து திருமதி வசந்தா அவர்கள். கொஞ்சம் தள்ளுமா. அது அடுத்த பதிவு பண்ணி திரு வசந்தா அவர்கள் அக்காதமியாக பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து திருமதி சாந்தி அவர்கள்.